Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு மசால் தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மசால் தோசைக்கு நம்ம பூரி மசாலா செய்கிறோம்ல, அது கூட செஞ்சுருந்தோன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம பூரிக்கு மசாலா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம மசாலா செஞ்சுக்கணும். இந்த மசால் தோசைக்கு நல்லா கெட்டியாக செஞ்சுக்கணும். ஏன்னா தண்ணியாக செஞ்சுக்கிட்டோம்னா அந்த தோசை மேலே வைக்க முடியாது. அதனால நல்லா திக்காக செஞ்சுக்கிட்டாதான் அந்த தோசை மேலே வச்சு நம்மளால் பரப்ப முடியும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மசாலா பூரி மசாலா இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு மசாலா அது கொஞ்சம், அப்புறம் தோசை மாவு 1 கப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தோசை மாவை நல்லா லேசாக பரப்பிடணும். பரப்பிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா, அதை வேகிறோம். பாதி ரொம்ப வெந்த பிறகு வைக்கக்கூடாது. கொஞ்சம் வெந்ததும் அந்த மசாலாவை ஒரு பக்கமாக அப்படியே பரப்பி விடணும். பரப்பி விட்டுட்டு நல்லா தோசையை வேக விடணும். மூடி வச்சு வேணாலும் வேக விடலாம், இல்லை ஓப்பனில் கூட வேக விடலாம். அது நல்லா வெந்ததும் அதை மடித்து விட்டுட்டு திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேகிற மாதிரி வச்சிட்டோன்னா அந்த உள்ளே இருக்க மசாலா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா சூடாகி நல்லாயிருக்கும். அதை அப்படியே மடித்து எடுத்து அதை சட்னி சாம்பார் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதோட சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லாக்டவுன் சமயத்தில் நமக்கு வெளியிலெல்லாம் போய் ஹோட்டலில் மசால் தோசையெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த மசால் தோசை செய்யறது ரொம்ப ஈஸி. அதனால எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.